ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கில்ஸ் டிவி. இன்றைக்கான ரெசிபி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்க வியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் குபே ஸ்கில்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 250 கிராம் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாதாம் பவுடர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா சுண்ட காசி எடுத்து வச்சுருந்த பாலை வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு குட்டி குட்டி டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு நீங்கள் முந்திரி, பாதாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் டெக்கரேட்டுக்கு போட்டு வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த டம்ளரில் பண்ண வேண்டிய டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டர் ஷீட் எடுத்து நம்ம மூடிடலாம். மூடிட்டு அது மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். சின்னதாக அதை ஹோல்ஸ் போட்டுட்டு அது உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கை வந்துட்டு விட்டுடலாம். ஸ்டிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் தாங்க வைக்க வேண்டியது. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாச்சும் அந்த ஃப்ரீசரில் அது இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து நல்லா உடையாமல் நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் ஒரு 8 மணி நேரமாச்சும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பும் சேர்த்து நான் சீவி அது மேலே வந்து தூவி வச்சுருக்கேன். அதுதான் டெக்கரேஷனுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா குபே ஸ்கில்ஸ் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை.